ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பார்த்து ரசித்த ரோசாக்களை உங்களுக்கும் காட்டுறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவ்வளோ அழகான ஒரு காட்சியாக இருக்குது. இந்த பூவோட கலரையும் சைஸையும் பாருங்கள், எவ்வளோ வடிவாக இருக்குண்டு. இங்கே பாருங்கள், வீட்டு சுவர்லேயே படர விட்டுருக்கு. இது வடிவான ஒரு மஞ்சள் ரோசா. பிங்கிலையும் நிறைய வகையான பிங்க் ரோசாக்கள் இருக்குது. இஞ்சால இருக்கிறது சிவப்பு ரோசா. மஞ்சள் ரோசாட அழகை பாருங்கள், அது காற்றுக்கு ஆடைக்க இன்னும் கூட நல்ல வடிவாக இருக்குது. நிறைய பூத்து போயிருக்குது. அவ்வளவு நல்ல உயர்ந்து வளர்ந்துருந்தது. சிவப்பும் மஞ்சளும் பக்கத்தில் இருந்தாலே அது ஒரு தனி அழகாகத்தான் இருக்கும். இந்த கொடி ரோசாவை பாருங்க, எப்படி அழகாக இருக்குண்டு. இது 2 கலர் சேர்ந்த மாதிரி இருந்தது. நல்ல ஒரு அழகான கலராகவும் இருந்தது. இது ஒரு பாக்கில் இருந்த ரோசாக்கள். அவ்வளவு அழகாக இருந்தது. நிறைய ரோசாக்கள் இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளவு அழகாக இருந்துச்சு. பாருங்கள், அந்த பிங்க் ரோசா அவ்வளவு அந்த கொத்து அடுக்காகவே இருக்குது. நல்ல வாசமாகவும் இருந்தது. அதில் கிட்ட போய்க்கே நல்ல வாசமாகவும் இருந்தது. இது கொஞ்சம் சின்ன சைஸ் ரோசா. பிங்கும் ஒயிட்டும் அந்த கலந்திருந்தது. நல்ல வடிவாக இருந்தது. இந்த ரோசாக்கள் ஒரு சர்ச்சில் முன்னுக்கு வச்சுருந்தது. முழுக்க ரோஸாக தான் வச்சுருந்தது. அவ்வளவு அழகாக இருந்தது. ஒவ்வொரு கலரும் நல்ல கொத்து கொத்தாக பூத்து போயிருந்தது. நல்ல வாசமாகவும் இருந்தது பூக்கள். நல்ல பெரிய பூ, சின்ன பூ எல்லாமே கலந்து வச்சுருந்தது. அவ்வளவு பார்க்குறதுக்கே அவ்வளவு அழகாக இருந்தது. இந்த கலரை பாருங்கள், இவ்வளவு ஒரு வித்தியாசமான கலராகவும் பெரிய பூவாகவும் நல்ல வடிவாக இருக்குது. இதில் 4-5 கலர் சேர்த்து வச்சிருக்கணும். அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு தனி அழகாகத்தான் இருக்குது. இந்த ஒயிட் ரோஸை பாருங்கள், மேலுக்கு எவ்வளவு மொட்டுக்கள் இருக்குன்னு சொல்லி. இவ்வளவு பூத்துதண்டா இப்படி இருக்கும். இங்கே இப்போ சரியான வெயில். ஆனால் வெயிலுக்கும் பாருங்கள், இந்த ரோசாக்கள் மட்டும் அந்த நல்ல அழகாகவே இருக்குது. இது சிவப்பு கொடி ரோசா. அவ்வளவு அழகாக இருந்தது. நிறைய பூத்து போய் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் பூக்கள்லேயே மிகவும் அழகானதுண்டா ரோசாண்டு தான் சொல்லுவேன். எனக்கு ரோசா அவ்வளவு பிடிக்கும். நான் எங்கே ரோசாவை கண்டாலுமே ஒரு கண்ணுண்டு பார்த்துட்டு தான் போவேன். அதால் தான் நான் வீட்டையும் நிறைய கூடுதலாக ரோசா வைக்க விரும்புகிறேன். நான் ரோசாப்பூ என்ன சைஸில் இருந்தாலும் என்ன கலராக இருந்தாலுமே எல்லாமே ஒரு அழகாகத்தான் இருக்கும். நாங்கள் எந்த ரோசாப்பூவை பார்த்துமே இது அழகா இல்லையென்று ஒரு நாளுமே சொல்ல இயலாது. ஏனென்றால் அவ்வளவு வடிவாக இருக்கும் ரோசாக்கள். எங்கே பார்த்தாலுமே அது ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். யாருமே ரோசாவை வெறுக்க இயலாது. ஏனென்றால் எல்லாருக்குமே ரோசாப்பூவை பிடிக்கும். ரோசா கண்டை பராமரிக்கிறதும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். மற்றது நாங்கள் ரோசா கண்டு வைக்கிறேன்றாலும் சும்மா அந்த தடியை வெட்டி வச்சாலே வந்துடும். இதை பாருங்கள், வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி பூக்கள். இந்த பூக்களுக்குள்ளால போய்க்க சொர்க்கத்தில் போகிற மாதிரியே இருக்கும். இங்கே ஒருக்கா ரோசா கண்டு வச்சா அது ஒவ்வொரு வருஷமுமே தண்டை பாடலையே திருப்ப திருப்ப வரும்.
சில கண்டுகள் எல்லாமே பட்டு போயிடும். ஆனால் ரோசா எப்போவுமே திருப்ப அது வந்து நிறைய பூத்து அது ஒரு தனி அழகை தரும். இது ஒரு நல்ல வடிவான ஒரு சிவப்பு கலர் கொடி ரோசா. அந்த கொடியில் அப்படி நிறைய பூக்களாகவே இருந்தது. நல்ல அழகாக இருந்தது. இந்த ரோஸாட சைஸை பாருங்க எப்படி இருக்குண்டு. இதுவும் நல்ல ஒரு வடிவான ஆரஞ்சு கலர் ரோசா. ரோசாவுக்கு அந்த பூக்கள் காஞ்சு கொண்டு வரைக்க அதை வெட்டி விட்டோம்னு சொன்னால் அது திருப்ப அதில் பேர்ந்து துளிர் வந்து திருப்பவும் அது பூக்கும். இதை நாங்கள் வடிவாக பராமரித்தா அது எப்போவுமே பூத்து கொண்டே இருக்கும். அந்த இலைகளில் கருப்பு வந்தாலும் அதுகளையும் நாங்கள் வெட்டி விடணும். அதுக்கு இங்கே மருந்தும் விற்குது, இல்லைன்னா நாங்கள் அந்த மருந்தும் விடலாம். மற்றது இது அந்த ரோசா நிறைய பூக்கிறதுக்கும் இங்கே அந்த மருந்து விற்கினோம். அது நாங்கள் 2 கிழமைக்கு ஒருக்கா போட்டோம்னு சொன்னாலும் ரோசாப்பூ வந்து ஒரே நிறைய பூத்து கொண்டே இருக்கும். நீங்கள் ரோசா கண்ட பராமரிக்க கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். ஏனென்றால் அதில் முள்ளுகள் இருக்கும். நீங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கியோ அந்த கீழே புல்லுகள் பிடுங்கிக்கியோ அல்லது அதில் அந்த இலையலை வெட்டைக்கியோ நல்ல கவனமாக இருக்கணும். ஏனென்னா அந்த முள் குத்தினா அது கூடாது. இது உங்களோட ரோசாக்கள் தச்சலாம் அந்த கூட கருப்பு பிடிச்சி அந்த அது எல்லா இடமும் கூடுதலாக பரவிச்சுதுன்னு சொன்னால் நீங்கள் அதை கொஞ்சம் கூட அடியோட வெட்டி விட்டாலும் அது பேர்ந்து திருப்ப துளிர் வரைக்க அது பேர்ந்து நல்ல துளிராக தான் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. என்னென்னு சொன்னால் அது பேர்ந்து மற்ற கண்டுகள்லையும் ஈஸியாகவே தொத்த பார்க்கும். அப்போ அதில் நாங்கள் கொஞ்சம் கூட கவனம் எடுக்கணும். இதை பாருங்க, இது எங்கள் வீட்டு ரோசா எப்படி கொத்தா பூத்து போயிருக்குன்னு சொல்லி இதை பார்த்தாலே பார்த்து கொண்டே இருக்கணும் போல் அப்படி ஒரு கொத்தாவே பூத்து இருக்குது. நல்ல வடிவான கலராகவும் இருக்குது, டபுள் கலர். மற்றது இஞ்சால இருக்கிறது நல்ல வடிவான ஒரு சிவப்பு. இதுவும் நல்ல கொத்தாவே பூத்து இருக்குது. பார்க்கறவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வேலையால் நாங்கள் களைச்சி வந்தாலுமே இதை வந்து பார்த்தாலே அந்த களைப்பு எல்லாமே போன மாதிரி இருக்கும். அவ்வளவு நிறைய மொட்டுக்களும் இருக்குது. இந்த பூவை பார்க்க சரியாக அந்த கடுதாசியில் செய்த பூக்கள் மாதிரி தான். அப்படி ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது அந்த வெயிலத்துக்கு ஒரு அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சாக போகுது. ஆனால் இந்த பூ வந்து சரியான வாசமாக இருக்கும். இதில் அந்த கிட்ட நின்றாலே அந்த நல்ல ஒரு வாசம் வரும். இங்கே பாருங்கள், இது இந்த கொத்தை இது அந்த கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்குது. இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. சம்மர் தொடங்கினாலே எங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸை தாரது வந்து இந்த பூக்கண்டுகளும் மற்றது நாங்கள் வைக்கிற இந்த மரக்கறி கண்டுகளும் தான். 5 மாதத்துக்கு தான் நாங்கள் இது செய்யலாம். ஆனாலும் எங்களுக்கு இந்த 5 மாதமும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தை இந்த பூக்கள் எங்களுக்கு தருது. அதுக்கே நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன்.